motion in a straight line. அதாவது கைனமடிக்ஸ்ல ஒன் டைமென்ஷனல் மோஷன் டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. A particle covers half of its total distance with the speed v1 and the rest of distance with the speed v2. Its average speed during the complete journey is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணலாம் பாருங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் half of the distance s/2 distance வந்து v1 ஸ்பீட்ல டிராவல் ஆயிருக்கு. செகண்ட் half of the distance வந்து டிராவல் ஆனது என்ன பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க v2 ஸ்பீட்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இங்க டைம் கொடுக்கல சரிங்களா, அப்ப டைமை கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ டைம் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியும் இல்லையா. இதுல இருந்து டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதிட்டீங்கன்னா அப்ப இந்த கேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து t1 இஸ் ஈக்குவல் டு s டிஸ்டன்ஸ் வந்து s/2 இன்டு v1 போட்டுங்க. செகண்ட் கேஸ்ல டைம் டேக்கன் வந்து t2 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் s/2 னு போட்டுட்டு டிவைட் பை v2, அதாவது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் தான் டைம் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த டைம் வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்கும். அப்ப ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா s1 வந்து s/2 கரெக்ட்டுங்களா. ஃபர்ஸ்ட் கேஸ்ல டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணது s1, செகண்ட் கேஸ்ல டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணது s2, தட் இஸ் s/2 டிவைட் பை t1 plus t2. t1 எவ்வளவு வந்திருக்கு பாருங்கப்பா. t1 வந்து s/2 into v1 plus t2 எவ்வளவு வந்திருக்கு பாருங்க s/2 into v2, s/2 into v2 அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா. இப்போ இதுல என்ன பண்ணணும்னா v average is equal to இந்த s/2 plus s/2 வந்து s ன்னு எடுத்துங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்கப்பா. இப்போ வந்து இங்க s/2 காமனா வெளிய எடுத்துக்கலாமா, அப்ப s/2 காமனா எடுத்துருங்க. இங்க s/2 காமனா எடுத்தீங்கன்னா 1/v1 plus 1/v2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. கரெக்ட்டுங்களா. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்குப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த s கேன்சல் பண்ணிடலாம். இந்த s கேன்சல் ஆயிருச்சு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இது என்ன பண்ணலாம்னா இங்க வந்து 1/2 தானே இருக்கு, நல்ல கவனிங்க, இங்க 1/2 இருக்கு. இது இந்த மாதிரி எழுதலாமா பாருங்க. இப்போ நான் எழுதுறது v average is equal to இந்த 2 மேல போயிடும் 2 divided by 1/v1 plus 1/2 v2 இப்படி எழுதலாமா. இப்படி எழுதிட்டு அடுத்து எழுதுறேன் பாருங்க 2/v average is equal to 1/v1 plus 1/v2 இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா பாருங்க. இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதிருக்கேன். ஏன் இந்த மாதிரி எழுதிருக்கேன்னா இங்க 2 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் செகண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் 1/3 டிஸ்டன்ஸ், செகண்ட் 1/3 டிஸ்டன்ஸ், தேர்ட் 1/3 டிஸ்டன்ஸ் கொடுத்திருந்தா அப்ப இந்த ஜெனரல் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா 3/v average is equal to 1/v1 plus 1/v2 plus 1/v3 இப்படின்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். இதே ஒருவேளை n ஈக்குவல் டிஸ்டன்சஸ்க்கு டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல டிராவல் பண்ணினா இந்த ஜெனரல் ஃபார்முலா அப்படியே எப்படி எழுதலாம். n divided by v average is equal to 1/v1 plus 1/v2 plus 1/v3 ன்னு இப்படி எழுதிக்கலாம். அதுக்கு 1/vn வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். சோ அதனால தான் இப்படி எழுதியிருக்கோம். சரி, எனிவே இப்போ வந்து இது என்ன பண்றீங்கன்னா எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா இப்போ என்ன வருது 2/v average is equal என்ன வருது, இங்க எல்சிஎம் எடுங்க. அப்ப எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் சொல்லுங்க, v1 plus v2 divided by v1 v2 ன்னு வருதா. இப்போ வந்து v average என்ன வேணும், இது ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க. v average ரெசிப்ரோக்கல் எடுத்து இந்த 2 அந்த பக்கம் அமைச்சிருங்க. அப்போ 2 into v1 v2 divided by v1 plus v2 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. சோ அப்ப ஆன்சர் வந்து எந்த ஆன்சர் கரெக்ட் பாருங்கப்பா. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A car moves from x to y with a uniform speed vu and returns to x with a uniform speed vd. The average speed for this round trip is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகேப்பா. இப்போ பாருங்க, இப்போ எக்ஸ்ல இருந்து y போறோம் நம்ம, அடுத்து y ல இருந்து x போறோம். ஓகேங்களா. y ல இருந்து x வந்துரும். எக்ஸ்ல இருந்து y போற டிஸ்டன்ஸும் y ல இருந்து x வர டிஸ்டன்ஸும் ஈக்குவலா நாட் ஈக்குவலா சொல்லுங்க. ஈக்குவல். இப்போ எக்ஸ்ல இருந்து y போறது என்ன ஸ்பீட் சொல்லிட்டாங்க, vu ன்னு எடுத்துங்க. அப்படின்னா இது v1 equal to vu ன்னு எடுத்துங்க. அடுத்து ரிட்டர்ன்ஸ் டு எக்ஸ் ன்னு சொல்லியிருக்காங்க, அது என்ன ஸ்பீட் சொல்லியிருக்காங்க, vd ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா y ல இருந்து x வர ஸ்பீட் v2 ன்னு போட்டு அதை வந்து என்ன பண்ணிடலாம்னா vd ன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த क्वेश्चन வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆல்ரெடி சொன்ன क्वेश्चन தானப்பா. அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர்டு வித் டிஃபரன்ட் ஸ்பீட் அப்படிதானே. அப்ப ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர்டு வித் டிஃபரன்ட் ஸ்பீடா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தானே எடுக்கணும், 2v1 v2 by v1 plus v2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு பாடி வந்து ஃபர்ஸ்ட் s டிஸ்டன்ஸ் வந்து
v1 ஸ்பீட்ல போகுது. அடுத்து s டிஸ்டன்ஸ் v2 ஸ்பீட்ல போச்சுன்னா அப்ப ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம்? 2v1 v2 divided by v1 plus v2 தானே இந்த ஃபார்முலா தானே கரெக்ட். அப்ப இங்க v1 பிளேஸ்ல vd ன்னு போடு, vu ன்னு போடுங்க, v2 பிளேஸ்ல vd ன்னு போட்டோம்னா அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு என்ன போறது? 2 into vd into vu divided by vd plus vu ன்னு வந்துருச்சு. கரெக்டாங்களா? அப்படின்னா எந்த ஆன்சர் கரெக்ட் சொல்லுங்க? ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். சோ எப்பவுமே இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர்ட் வித் டிஃபரண்ட் ஸ்பீட் இருந்துச்சுன்னா அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா வந்து twice the v1 v2 divided by v1 plus v2 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. A car runs at a constant speed on a circular track of radius 100 meter taking 62.8 seconds for every circular lap. The average velocity and average speed for each circular lap respectively is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நல்ல கவனிங்க, ஒரு சர்க்குலர் பாத்துல நீங்க போறீங்க. இந்த சர்க்குலர் பாத்துக்கு ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 100 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அடுத்து டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒரு சர்க்குலர் பாத் டைம் பீரியட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 62.8 செகண்ட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் எவ்ரி சர்க்குலர் லேப் அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கங்க. இங்க இருந்து நீங்க பாயிண்ட் ஏல இருந்து திரும்பி போயிட்டு அதே பாயிண்ட் ஏக்கு வரீங்க. அப்படி இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 வந்துடும். ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் என்ன வரும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்றதுனால ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 0ன்னு வந்துருது. அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி 0 மீட்டர் பர் செகண்ட். இதே ஆவரேஜ் ஸ்பீடு, இது ஸ்பீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடுன்னு எடுத்தீங்கன்னா அது ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் டிராவல் பண்றது டிஸ்டன்ஸ் டிராவல் எவ்வளோப்பா? 2πr. டிஸ்டன்ஸ் டிராவல் கம்ப்ளீட் ரொட்டேஷன் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் தட் இஸ் 2πr டிவைட் பை டைம் போடணும். இப்போ 2 into pi, 2 into pi எவ்வளவு? 3.14 அப்படின்னு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.14 எடுத்துட்டு r வந்து 100 எடுத்துட்டீங்கன்னா டிவைட் பை 62.8 போட்டுங்க. இந்த 2 into 3.14 எவ்வளவு? 6.28 கரெக்டா? அப்ப இந்த 6.28 62.8 கேன்சல் பண்ணா 10 ன்னு வருது. இந்த 10 ஒரு 0 கேன்சல் பண்ணா என்ன கிடைக்குது? 10 ன்னு கிடைக்குது. 10 மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி 0ன்னு வரணும், ஆவரேஜ் ஸ்பீடு 0 வரணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி 0 வரணும், செகண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் வரணும். ஸோ கரெக்டா மார்க் பண்ணும். 10 0 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, செகண்ட் வந்து ஸ்பீட் கேட்டிருக்காங்க. அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்டா. ஏன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி நமக்கு 0 கிடைச்சிருக்கு, ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் கேட்டிருக்கு, 10 மீட்டர் பர் செகண்ட் வந்திருக்கு. ஸோ தட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. A car moves a distance of 200 meter. It covers the first half of the distance at a speed of 40 km per hour, and the second half of distance at a speed of v. The average speed is 48 km per hour. The value of v is dash ன்னு கேட்டிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கார் வந்து s டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ்னு வச்சுங்க. அது வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போறப்ப 40 km per hour. அப்ப v1 = 42 km per hour. செகண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகிறது எவ்வளவு ஸ்பீட் பாருங்க, v ன்னு சொல்லிட்டாங்க. இதுல ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 48 ன்னு கொடுத்திருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட் 48. ஓகேங்களா? அந்த டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 100 போடலாம். a car moves distance 200 சொல்லியிருக்காங்க இல்லையா? இது 100 இருக்கட்டும். அதுதான் s ன்னு எடுத்திருக்கேன் நான். ஓகேங்களா? இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? when objects covers equal speed with different speed என்ன ஃபார்முலா? 2 into v1 v2 divided by v1 plus v2. இந்த ஃபார்முலா தானே இப்ப நமக்கு தெரியும். சரி, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, இங்க டிஸ்டன்ஸே நம்ம யூஸ் பண்ண போறது, அதனால இந்த டிஸ்டன்ஸே தேவைப்படாது அப்படின்னு எடுத்துங்க. ஓகேங்களா? ஏன்னா இது ஜெனரல் ஃபார்முலா தெரியும். ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல டிஃபரண்ட் ஸ்பீட்ல போகும்போது ஆவரேஜ் ஸ்பீடுக்கு 2 into v1 v2 divided by v1 plus v2 ன்னு இருக்கு. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 48 km per hour கொடுத்திருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 2 into v1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 40 ன்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? into v2 divided by v1 plus v2. v1 எவ்வளவு? 40 plus v2 வந்து v2 என்ன v ன்னு எடுத்துங்க. ஏன்னா v2 வந்து v தான கொடுத்திருக்காங்க. அப்ப v ன்னு எழுதிங்க. இப்போ இத சால்வ் பண்ணனும் நீங்க. இப்போ இத சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 2 இந்த 48 ன்னு சும்மா கேன்சல் பண்ணீங்க, என்ன வருது? 24 ன்னு வருது. கரெக்ட்டா? இந்த 24 இந்த 40 கேன்சல் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 10, இங்க என்ன வருது? 6 ன்னு வருது. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க இது. அப்ப என்ன வரும் சொல்லுங்கப்பா? 6 into 40. இது 6 into 40 plus v. கரெக்ட்டா? is equal to என்ன வருது? 10v ன்னு வந்திருக்கு. கரெக்ட்டா? இப்போ 6 into 40 எவ்வளவுப்பா? 240 plus 6v is equal to இங்க 10v ன்னு இருக்கு. இப்போ இந்த 6v இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 10v minus 6v 4v ன்னு வந்துரும். 4v equal to 240. 4 இந்த 6 240 கேன்சல் பண்ணா 60 வருது. அப்படினா v equal to எவ்வளவு வருது? 60 km per hour. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் 40 km per hourலயும் செகண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் 60 km per hourல போயிருந்தா அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம 48 ன்னு கிடைச்சிருக்கும்.
அவங்க v கேட்டிருக்காங்க. அப்ப வந்து ஆன்சர் வந்து 60 km/h is the correct answer. Next question பாருங்க. A bus traveling the first 1/3 distance at a speed of 10 km/h, the next 1/3 at 20 km/h, and at last 1/3 at 60 km/h. The average speed of the bus is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணும்போது என்னப்பா ஜென்ரல் ஃபார்முலா சொல்லியிருந்தோம், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வித் டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போச்சுன்னா n டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போகுதுன்னா அப்போ n பை ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 1 by v1 plus 1 by v2 plus 1 by so on 1 by vn அப்படின்னு எழுதி சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா இங்க எத்தனை ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் 1/3, செகண்ட் 1/3 அண்ட் தேர்ட் 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 இருக்கு. அப்ப n பிளேஸ்ல 3 போட்டுடலாமா? 3 by v average is equal to 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம்ப்பா. இப்போ v1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்பா, v1 வந்து 10 km/h, v2 எவ்வளவுப்பா கொடுத்துருக்காங்க 20 km/h, v3 எவ்வளவுப்பா கொடுத்துருக்காங்க 60 km/h கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப 3 divided by v average is equal to 1 by v1, v1 எவ்வளவுப்பா 10 plus 1 by v2, v2 எவ்வளவுப்பா 20, 1 by v3, v3 எவ்வளவு 60 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்ன சொல்லுப்பா 16 எடுத்துக்கலாமா? 60 எடுத்துட்டா இங்க 10 இருக்குனால இங்க 6 போட்டுங்க, இங்க 20 இருக்குனால இங்க 3 எல்சிஎம் எடுக்கிறோம், இங்க பிளஸ் 1 வந்துரும், இங்க 3 by v average அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இந்த 6 plus 3 plus 1 எவ்வளவுப்பா 10, 10 by 16 இருக்கு. கரெக்டா? 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 3 by v average is equal to 1 by 6 வந்திருக்கா. இந்த 6 எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, v average அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. சோ v average equal to 6 into 3 என்னப்பா வந்திருக்கு, 6 into 3 வந்து 18 வந்துருச்சுங்களா? சரி, அப்படின்னா என்ன ஆன்சர் வந்துருக்கு சொல்லுங்கப்பா, நமக்கு 18 km/h is the correct answer. அப்படின்னா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து 18 km/h வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A car covers the first half of the distance between two places at 40 km/h and another half of distance வந்து 60 km/h. The average speed of the car is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல டிஃபரன்ட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல v1 ஸ்பீட் போகுது, செகண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல v2 ஸ்பீட்ல போகுது. அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல டிஃபரன்ட் ஸ்பீட்ல போச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லிருந்தோம், v average equal to 2 into v1 v2 divided by v1 plus v2 இப்படி நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அப்ப v1 எவ்வளவுப்பா, v1 வந்து 40 km/h, v2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க 60 km/h கொடுத்திருக்காங்க. சோ சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆவரேஜ் ஸ்பீட் கிடைக்கும். அப்ப 2 into v1 வந்து நம்ம 40 போட்டுக்கலாமா, into v2 எவ்வளவு சொல்லுங்க 60 divided by 40 plus 60 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இங்க என்ன பண்ணலாம், இங்க பாருங்க, இங்க 2 into 4 எவ்வளவுப்பா, 2 into 4 8, 8 into 6 என்ன வரும் சொல்லுங்க 48, 2 0 இருக்குனால 48 100 போட்டாச்சு. கீழ 40 plus 60 வந்து 100 போட்டுக்கலாம். 100 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்ப என்ன இருக்கு 48 இருக்கு. 48 km/h is the correct answer. அப்படின்னா 40 km/h s distance, ஃபர்ஸ்ட் s டிஸ்டன்ஸும் செகண்ட் s டிஸ்டன்ஸ் 60 km/h போயிருந்தா அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி கார் வந்து என்ன வருது பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 48 km/h is the correct answer அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. Two cars P and Q start from a point at the same time in a straight line and their positions are represented by first particle position வந்து at plus bt square, second particle position வந்து ft minus t square. At what time do the cars have same velocity அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ velocity சேமா இருக்கணும் அப்படி இருக்காங்க. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுங்க, xp is equal to at plus bt square. டிஸ்பிளேஸ்மென்ட்டை நம்ம இந்த பொசிஷன் வெக்டாரை டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கிறது என்னப்பா, வெலாசிட்டி கிடைக்குமா, ஆக்சலரேஷன் கிடைக்குமா, என்ன கிடைக்கும், வெலாசிட்டி தானே கிடைக்கும். அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் p is equal to at டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், a வரும், bt ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் 2 into bt. இது எப்படி வருதுன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதாவது x பவர் n d by dx of x power n, x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்றோம், அதாவது x பவர் n வித் ரெஸ்பெக்ட் டு x ல டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, n into x power n minus 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டேன். சோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துங்க, இல்லனா ஈக்குவேஷன் a ன்னு எடுத்துங்க. அடுத்து q பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, அந்த சாரி கார்னு சொல்லிட்டாங்களா, சரி இதுக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்கன்னா q க்கு வந்து என்ன வருது, xq is equal to ft minus t square வந்திருக்கு. இந்த ஈக்குவேஷனை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, அப்ப வெலாசிட்டி ஆஃப் கார் q கிடைக்கும். அப்ப வெலாசிட்டி ஆஃப் கார் q equal to ft டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன போறோம் f ன்னு வருது, மைனஸ் t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 2t ன்னு கிடைக்கும். இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க, at what time do the cars have the same velocity ன்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா velocity of car p equal to velocity of car q ன்னு எடுக்கணும்.
velocity of car p என்ன சொல்லுங்க a plus 2bt அப்படி தானே இருக்கு, a plus 2bt இருக்கு. அடுத்து velocity of car சப்ஸ்டிட் பண்ணுங்க f minus 2t ன்னு இருக்கு. ஓகே, இப்போ இந்த minus 2t லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, a வந்து ரைட் சைடு கொண்டு போயிருங்க. சரிங்களா? அப்போ 2bt minus 2t இந்த பக்கம் plus 2t is equal to f minus a. கரெக்ட்டுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க என்ன காமன் எடுக்கலாம், 2t காமன் எடுத்துடலாமா? அப்போ 2t காமன் எடுத்துட்டீங்கன்னா 1 plus b ன்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு, f minus a ன்னு இருக்கு. இப்போ t இங்க வச்சுட்டு இந்த 2 into 1 plus b லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ f minus a divided by நமக்கு என்ன வருது, இந்த 2 into 1 plus b ன்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ அப்படின்னா எந்த டைம்ல வந்து இந்த ரெண்டு காருக்கும் சேம் வெலாசிட்டி இருக்கும் பாத்தீங்கன்னா f minus a divided by 2 into 1 plus b இந்த டைம்ல வந்து ரெண்டு காருக்குமே சேம் வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ ஆப்ஷன் 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த क्वेश्चन போலாம் பாருங்க. If the velocity of a particle is v equal to ad plus bt square, where a and b are constants, then the distance traveled by it between 1 second and 2 second அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா v is equal to ad plus bt square அப்படி தானே இருக்கு. நமக்கு ஆல்ரெடி வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ds by dt. அப்போ வெலாசிட்டி பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், ds by dt அப்படின்னு போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு at plus bt ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இப்போ dt இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ ds இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க, at plus bt ஸ்கொயர் இன்டு dt அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுங்க. டைம் எங்க இருந்து எங்க இன்டகிரேட் பண்ணுவோம், 1 செகண்ட்ல இருந்து 2 செகண்ட். அப்போ 1 செகண்ட் டு 2 செகண்ட் போடணும். அப்போ 1 செகண்ட்ல இருந்து 2 செகண்ட் வரும்போது 1 செகண்ட்ல இருக்கும்போது 0 சும்மா வச்சுட்டு s ன்னு வச்சுப்பாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் இன்டெகிரல் ds ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா வந்து இன்டகிரேஷன்ல பாருங்க, x பவர் n dx ன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா இது x பவர் n dx இருந்துச்சுன்னா அதுக்கு x பவர் n plus 1 டிவைட் பை n plus 1 ன்னு போட்டு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். இன்னொரு ஃபார்முலா இன்டெகிரல் dx என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா x அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்டெகிரல் ds இருக்கு, இதுக்கு வந்து s ன்னு போட்டுதுங்க, இங்க எழுதுறேன் நானு s ன்னு போட்டு இப்போ at into dt இருக்கு இல்லையா, அதாவது இன்டெகிரல் at into dt பிளஸ் இன்னொரு இன்டெகிரல் இது bt ஸ்கொயர் dt ன்னு போட்டுங்க. அப்போ a கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துங்க, t பவர் 1 தானே இருக்கு, t பவர் 1 இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், t பவர் 1 plus 1 by 1 plus 1, so t பவர் 2 by 2 ன்னு போட்டுட்டு லிமிட் வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எவ்வளோ 1, அப்பர் லிமிட் 2 பிளஸ் இந்த b கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டு இன்டெகிரேட் பண்ணுங்க. t ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், x பவர் n dx இன்டெகிரேட் பண்ணா x பவர் n plus 1 by n plus 1 தானே, அப்போ t ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணா t பவர் 2 plus 1 by 2 plus 1, அப்போ t பவர் 3 டிவைட் பை 3 அப்படின்னு போட்டுட்டு இங்க 1 to 2 போட்டுங்க. இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க, இந்த a இருக்கா, இப்போ t a by 2 வெளியே எடுத்துங்க, இந்த t ஸ்கொயர் வந்து 2 போட்டீங்கன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்பர் லிமிட் மைனஸ் ஸ்கொயர் லிமிட் பிளஸ் b by 3 வெளியே எடுத்துட்டீங்கன்னா அப்போ டைம் பிளேஸ்ல 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க, அப்போ 2 கியூப் மைனஸ் 1 கியூப். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் 1 வந்து 3, அப்படின்னா என்ன வருது 3a by 2. கரெக்ட்டுங்களா? பிளஸ்ன்னு போட்டு இங்க 2 கியூப் வந்து 8, இங்க 1 கியூப் வந்து 1, 8ல 1 போச்சுன்னா 7, அப்போ 7b by 3. அப்படின்னா வந்து டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா வந்திருக்கு, 3a by 2 plus 7b by 3 ன்னு வந்திருக்கு. சோ அப்போ எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர் பாருங்க, 8th क्वेश्चनக்கு வந்து ஆப்ஷன் A வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, the displacement x of a particle of mass m moving in one dimension under the action of a force is related to time t by t equal to root x plus 3. The displacement of the particle when its velocity is 0 will be dash ன்னு அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, அதனுடைய பொசிஷன் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து இந்த ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. வெலாசிட்டி 0 வரும்போது டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க क्वेश्चन. அப்படின்னா வெலாசிட்டி வந்து 0 வருது, எந்த டைம்ல வெலாசிட்டி 0 வருதுன்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த டைம் இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் கிடைச்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கொடுத்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதலாம். இந்த t is equal to root x plus 3 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, இது எப்படி எழுதிக்கலாம், root x is equal to t minus 3, அதாவது இந்த 3 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இதை ஸ்கொயர் பண்ணிடுறேன், ரொம்ப ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா root x வந்து x ஆயிட்டு equal to t minus 3 whole square வந்து. இதுதான் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு ஃபார்முலா, x equal to t minus 3 whole square. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ இதை ஈக்குவேஷன் 1 வச்சுட்டு ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்தோம்னா x டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு t minus 3 பவர் 2 இருக்கு இல்லையா,
இதை டிஃபரன்ஷியேட் பண்ணனா ஃபர்ஸ்ட் என்னது x பவர் n மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 முன்னாடி வந்துரும் 2 into t பவர் -3 ஹோல் பவர் 2 - 1 வந்து 1 ன்னு போடணும். அடுத்து உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் பண்ணணும். இது செயின் ரூல்னு இருக்கும். அது வந்து உங்களுக்கு மேக்ஸ்ல அப்புறமா நான் சொல்லி தரேன். இப்போ உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் பண்ணா t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, சோ into 1 அதனால அப்படியே விட்டுறலாம். இப்போ நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, வெலாசிட்டி 0 வரும்போது தானே டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த வெலாசிட்டி வந்து 0 ன்னு சப்ஸ்டிட் பண்ணனும். அப்ப வெலாசிட்டி 0 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? 0 = 2 into t - 3. அப்படின்னா t - 3 = 0 வருது. அப்ப எந்த டைம்ல நமக்கு வெலாசிட்டி 0 வருது? 3 செகண்ட்ல வெலாசிட்டி 0 வருது. கரெக்ட்டுங்களா? 3 செகண்ட்ல வெலாசிட்டி 0 வருது. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 1ல t = 3 ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா t = 3 ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? டிஸ்பிளேஸ்மென்ட் கிடைக்கும். அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் பாருங்க, டிஸ்பிளேஸ்மென்ட் = t = ஏன்னா வெலாசிட்டி 0 இருக்கும்போது தானே டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டாங்க. அப்ப t வந்து 3 ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 - 3 அப்படின்னு போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டா அது 0 தானப்பா. 0 ஸ்கொயர் வந்து 0 அப்படின்னு வந்துருது. சோ தட் டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 0 அப்படின்னு வந்திருக்குப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle shows distance time curve as given in the figure. The maximum instantaneous velocity of the particle is around the point அப்படின்னு கேட்டலாம். இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் C, இந்த பாயிண்ட் D அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ எந்த பாயிண்ட்ல இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஸ்லோப் ஆஃப் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து ஸ்பீடு மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும்? வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்கும். அப்போ ஸ்லோப் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஏல இந்த ஆங்கிள் மேக் பண்ணதும் பாயிண்ட் பில மேக் பண்ற ஆங்கிளும் ஸ்லோப் இங்க தீட்டாவும், இந்த பாயிண்ட் சில மேக் பண்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா தீட்டா வந்து அதிகமா இருக்குது பாயிண்ட் சில தான். அப்போ ஸ்லோப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் தான் ஸ்பீடு. இந்த ஸ்லோப் வந்து நம்ம tan தீட்டான்னு எடுத்துப்போம். தீட்டா அதிகமா இருந்துச்சுன்னா tan தீட்டா அதிகமா இருக்கும். அப்போ ஸ்லோப் அதிகமா இருக்கும், ஸ்பீட் அதிகமா இருக்கும். அப்போ பாயிண்ட் சில தான் பாருங்க உங்களுக்கு ஸ்லோப் எடுக்கும்போது ஆங்கிள் அதிகமா இருக்கிறதுனால ஸ்லோப் வந்து அதிகமா இருக்கு. சோ அப்படின்னா இந்த क्वेश्चनக்கு வந்து எந்த பாயிண்ட்ல வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி மேக்ஸிமம்னா பாயிண்ட் சில மேக்ஸிமமா இருக்கு. அந்த பாயிண்ட் சி என்பது ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஆப்ஷன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The position x of a particle with respect to time t along x-axis is given by x = 90 square minus t cube, where x is in meters and t is in second. What will be the position of the particle when it achieves maximum speed along the positive x direction? அதாவது ஸ்பீட் வந்து மேக்ஸிமமா இருக்கும்போது இந்த பொசிஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? x = 90 ஸ்கொயர் மைனஸ் t கியூப்னு எடுத்துக்கங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்ன பாத்தீங்கன்னா வெலாசிட்டி. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 90 ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் 2 முன்னாடி வந்துருமா? 2 × 9 18 t பவர் 2 - 1 வந்து 1 மைனஸ் t கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் 3t ஸ்கொயர். இது ஞாபகம் இருக்கு இல்லையா? x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணா n × x பவர் n - 1 அப்படி ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா இது புரிஞ்சிடும். இப்ப எப்பவுமே அதாவது பிசிக்ஸ்ல இல்ல மேக்ஸ்ல எங்கன்னா மேக்ஸிமம் இல்ல மினிமம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 போட்டா மேக்ஸிமம் ஆர் மினிமம் அப்படின்னு வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம மேக்ஸ்ல வந்து கால்குலஸ்ல வந்து மேக்ஸிமம் மினிமம் நடத்துவோம். அப்போ வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம். சரிங்களா? அப்போ இப்போ வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமா இருக்கணும்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 போட்டா அந்த இடத்துல மேக்ஸிமம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இல்லைன்னா இப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம். அந்த வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்குன்னு சொல்லுங்க? ஆக்ஸலரேஷன். கரெக்ட்டா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 18t டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1. கரெக்ட்டுங்களா? -3t ஸ்கொயர். ஏன்னா t பவர் 1 தானே இருக்கு. 1 முன்னாடி வந்துரும். t பவர் 1 - 1 0 வந்துரும். அடுத்து -3t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 2 முன்னாடி வந்துரும். 3 × 2 6 6t பவர் 2 - 1 1 வந்துருது. இப்போ ஆக்ஸலரேஷன் இருக்கிற வரைக்கும் தானே வெலாசிட்டி கூட்டிட்டே போகும். ஆக்ஸலரேஷன் ஒரு இடத்துல 0 வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வெலாசிட்டி கூடாது இல்லையா? அப்ப ஆக்ஸலரேஷன் 0 வரும்போது தான் வெலாசிட்டி மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஆக்ஸலரேஷன் இருக்கிற வரைக்கும் வெலாசிட்டி கூடுது. ஆக்ஸலரேஷன் ஒன்ஸ் 0 வந்துருச்சுன்னா அப்ப வெலாசிட்டி மேக்ஸிமமா இருக்கிற இடத்துல தான் அதுக்கப்புறம் வெலாசிட்டி கூடாது அப்படின்னு கூட அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டு மெத்தட். ஒன்னு வந்து மேக்ஸிமம் இருக்கணும்னா மேக்ஸிமம் மினிமம் கண்டிஷன் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 போறது தான் மேக்ஸிமம் கண்டிஷன். இல்லைன்னா வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்ஸலரேஷன் வருதுன்னு உங்களுக்கு புரியுது. ஆக்ஸலரேஷன் இருக்கிற வரைக்கும் வெலாசிட்டி கூடுது. ஒன்ஸ் ஆக்ஸலரேஷன் 0 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வெலாசிட்டி கூடாது. அப்ப ஆக்ஸலரேஷன் 0 வரும்போது இருக்கிற வெலாசிட்டி தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப இது ஈக்குவல் டு 0. அப்ப மேக்ஸிமம் ஸ்பீட் அக்வயர் பண்ற போது ஆக்ஸலரேஷன் 0 அப்படின்னு அஸ்யூம் பண்ணோம்னா அப்ப இந்த -60 அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா 60 = 18 வருதா? அப்ப 6 18 கேன்சல் பண்ணா 3 வருதா? அப்ப டைம் 3 செகண்ட்ல வந்து வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமா வந்திருக்கு. டைம் 3 செகண்ட்ல வெலாசிட்டி மேக்ஸிமம் வந்திருக்கு.
அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி தி பொசிஷன் தானே கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கும் போது இந்த டைம் பிளேஸ்ல 3 போடணும். 3 செகண்ட். ஏன்னா 3 செகண்ட்ல தான் நமக்கு மேக்ஸிமம் பொசிஷன் வந்திருக்கு. அப்போ 9 இன்டு டைம் பிளேஸ்ல 3 போட்டீங்கன்னா 3 ஸ்கொயர் மைனஸ் டைம் ஸ்கொயர் தானே. அடுத்து டி கியூப். டி கியூப் பிளேஸ்ல 3 கியூப் போட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ 9 இன்டு 3 ஸ்கொயர் எவ்வளோப்பா? 9 மைனஸ் 3 கியூப் எவ்வளோ? 27. 9 இன்டு 9 எவ்வளோ? 81. 81 மைனஸ் 27. 81 மைனஸ் 27 என்னப்பா வருது? 54 மீட்டர். கரெக்டுங்களா? ஸோ 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னப்பா வந்திருக்கு? 54 மீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. A particle moves along a straight line OX at time t in seconds. The distance x in meter of the particle from O is given by x is equal to 40 plus 12t minus t cube. How long would the particle travel before coming to rest? அப்போ before coming to rest என்ன பண்ணணும்? velocity 0. அப்போ particle velocity 0 வரும்போது அது வரைக்கும் 0 வர வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா velocity 0 வர டைம் கண்டுபிடிச்சிட்டா அந்த டைம் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் டிராவல் கிடைச்சிடும். ஸோ x is equal to 40 plus 12t minus t cube. கரெக்டுங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு velocity கிடைக்கும். அப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணா velocity v. சரிங்களா? 40 டிஃபரன்ஷியேட் பண்ணா அது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அதனால 0ன்னு விட்டுருங்க. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. 12 into t. 12 into t டிஃபரன்ஷியேட் பண்ணணும். t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஏன்னா t பவர் 1 தானே இருக்கு. 1 முன்னாடி வந்துரும். 1 மைனஸ் 1 போட்டுரும். மைனஸ் t கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3t ஸ்கொயர். ஏன்னா 3 into t பவர் 3 minus 1. ஸோ t ஸ்கொயர் வருது. இப்போ நமக்கு என்ன velocity 0 வரும்போது தானே எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. இப்போ velocity 0 பண்ணனும்னா அந்த 12 minus 3d ஸ்கொயருக்கு 0 பண்ணணும். ஸோ 12 minus 3d ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா 3d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 வருதா? இப்போ 3 இந்த 12 கேன்சல் பண்ணா 4 வருமா? அப்போ t ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, t ஈக்குவல் டு 2 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரூட் எடுத்தா 2 வருது. அப்போ t 2 செகண்ட் இருக்கும்போது அப்போ t ஈக்குவல் டு 2 செகண்ட் வருது. அப்போ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா x டைமுக்கு 0 இருக்கும்போது ஒரு பொசிஷன் இருக்கு x1ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா how long would it travel சொல்லிருக்காங்க. x வந்து 0 இருக்கும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா டைம் 0 போட்டுருங்க. 0 போட்டா 0 வந்துருது. அடுத்து டைம் t equal 2 வரும்போது எவ்வளவு பாத்தீங்கன்னா x is equal to the 40 plus 12 into 2. கரெக்ட்டுங்களா? மைனஸ் 2 கியூப் அப்படி போட்டோம்னா இந்த 40 பிளஸ் சரி x1 equal to 40 பா. x1 equal to 40. டைமுக்கு 0 போட்டீங்கன்னா x1 வந்து 40 வந்துருங்க. இப்போ x2 ன்றது டைம் t equal to 2 செகண்ட். அப்ப என்ன வருதுன்னா 40 பிளஸ் இந்த 12 into 24 இது மைனஸ் 2 கியூப் வந்து என்ன வருது? 8 வருது. அப்போ 40 பிளஸ் இந்த 24ல 8 போச்சுன்னா 16. அப்ப டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணது எங்க இருக்கும்? t equal to 0 செகண்ட்ல இருந்து t equal to 2 செகண்ட் தானே இருக்குங்க. t equal to 0ல இருக்கும்போது x1 இருக்கு. t equal to 2 வரும்போது x2 இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் டிராவல் என்ன பண்ணும்? x2 minus x1. ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் பண்ணும். இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்திருந்தா அந்த மாதிரி பண்ணணும்ப்பா. சரிங்களா? அப்ப x2 எவ்வளவு வந்திருக்கு? 40 plus 16 வந்திருக்கு. x1 எவ்வளவு வச்சு 40 வச்சுட்டு 40 கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு எடுத்துக்கணும். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லைங்களா? அதுல என்ன பண்ணிருப்போம்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல டைம் t equal to 0ல டிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு எடுத்துட்டு ஒரு t செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்னா s is equal to ut plus half ad square அப்படின்னு டைரக்டா எடுத்துட்டு இருப்போம் இது. கரெக்ட்டுங்களா? ஆனா ஒருவேளை நமக்கு டைம் t equal to 0ல வந்து பார்ட்டிகிள் வந்து இங்க ஆரிஜின் இருக்குல்ல டைம் t equal to 0லயே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்திருக்குன்னு வச்சுக்கோப்பா. இந்த பொசிஷன் இருக்கு. சும்மா வந்து ஒரு xன்னு வச்சுங்க. அப்போ t equal to n செகண்ட் t டைம்ல 0ல இருந்து t டைம்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கும்? ut plus half ad square அப்படிதானே வந்திருக்கும். இதே நம்ம கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல எடுத்தோம்னா ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தோம்னா அதான் பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு என்ன வரும்னா s is equal to இல்ல s ஏதோ ஒன்னு எடுக்கிறோம். இல்லன்னா இது x நாட் வச்சு கன்ஃபியூஷன் இருக்காது. அப்ப x கோஆர்டினேட் என்ன பண்றோம்? இனிஷியலா டைம் t equal to 0ல இருக்கிற x கோஆர்டினேட் பிளஸ் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் ut plus half ad square அப்படின்னு எழுதிருக்கும். புரியுதுங்களா அது? அப்போ இந்த ஃபார்முலா x is equal to x நாட் plus ut plus half ad square எழுதும்போது டைம் t equal to 0ல ஆரிஜின்ல கிடையாதுன்னு அர்த்தம். இது s is equal to ut plus half ad square இருக்கும்போது டைம் t equal to 0ல ஆரிஜின்ல இருக்குன்னு அர்த்தம். அதனால क्वेश्चनல எந்த மாதிரி கொடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வந்தது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் 16. அடுத்த क्वेश्चन பாருங்க. The displacement x of a particle varies with the time t as x is equal to ae power minus alpha t plus be power beta t, where a, b, alpha, beta are positive constants. The velocity of the particle will அப்படின்னு கேட்டிருக்காங்க. velocity of the particle என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ x is equal to ae power minus alpha t plus be power beta t
பீட்டா டின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கிறதுனா வெலாசிட்டி. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப எக்ஸ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்குன்னு சொல்லுங்கப்பா. எக்ஸ டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்க. வெலாசிட்டி. வெலாசிட்டிக்குள்ள இந்த ஏஇ அப்படியே வச்சுட்டு மைனஸ் இது ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. இ பவர் ஏஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த மாதிரி ஃபார்முலா வரும்போது அப்ப அப்படியே சொல்லியிருக்காங்க. இ பவர் ஏஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா அப்படியே இ பவர் ஏஎக்ஸ்னு போட்டுட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபார்முலா இ பவர், அப்ப இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா அப்படியே இ பவர் எக்ஸ் வரும். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 1 இருக்கு. சோ இ பவர் ஏஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் ஏஎக்ஸ் போட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் போடணும். அப்ப இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இங்க டைம் வித் ரெஸ்பெக்ட் டைம் தான டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் என்ன வருது மைனஸ் ஆல்பா. அப்ப இங்க மைனஸ் ஆல்பா போட்டுட்டு இன்டு இ பவர் மைனஸ் ஆல்பா டி போட்டுங்க. பிளஸ் பி பவர் பீட்டா டி தானே இருக்கு. இங்க பி பவர் பீட்டா டி தானே இருக்கு. அதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்துரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி முன்னாடி வந்துரும். அப்ப பீட்டா இன்டு பி பவர் பீட்டா டின்னு வந்துருது. சோ அப்ப வெலாசிட்டி என்ன ஃபார்முலா மைனஸ் ஆல்பா இன்டு ஏஇ பவர் மைனஸ் ஆல்பா டி பிளஸ் பி பீட்டா இன்டு பிஇ பவர் பீட்டா டி. இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஏ பி ஆல்பா பீட்டா எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நான் கேட்கிற கொஸ்டின் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொன்னீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ இ பவர் மைனஸ் ஆல்பா டி தானே. அப்ப டி கூடிட்டே இருந்தா மைனஸ் இ பவர் மைனஸ் ஆல்பா டி என்ன ஆகும் சொல்லுங்க. அதாவது இ பவர் மைனஸ் ஆல்பா டி எப்படி எழுதிக்கலாம், 1 பை இ பவர் ஆல்பா டின்னு எழுதிக்கலாமா? அப்ப டைம் கூடிட்டே இருந்துச்சுன்னா, டைம் கூடுதுன்னா டினாமினேட்டர் கூடுது. டினாமினேட்டர் கூடுதுன்னா சாரி டினாமினேட்டர் குறையுது. இப்போ டி வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகுது. டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரெக்ட் தான். டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப மொத்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுப்பா. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இ பவர் மைனஸ் ஆல்பா டி எப்படி எழுதலாம், 1 பை இ பவர் ஆல்பா டின்னு எழுதலாம். அப்ப டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த மொத்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். சரி, அப்ப மொத்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அப்போ இங்க நெகட்டிவ்லி டிக்ரீஸ் ஆகுதா, நெகட்டிவ்லி டிக்ரீஸ் ஆகுதா இல்லைன்னா எப்படி இருக்கு? இது நெகட்டிவ்லி டிக்ரீசஸ் இன்க்ரீசஸ் தானே அர்த்தம். இங்க இ பவர் மைனஸ் ஆல்பா டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆனா நெகட்டிவ்லி டிக்ரீஸ் ஆகுது. நெகட்டிவ்லி டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இன்க்ரீசஸ்னு அர்த்தம். இது இன்க்ரீசஸ். ஃபர்ஸ்ட் டர்ம் இன்க்ரீசஸ். கரெக்ட்டுங்களா? சரி, செகண்ட் டர்ம் பாருங்க எல்லாமே பாசிட்டிவ். பீட்டா இ பவர் டி எல்லாமே பாசிட்டிவ். அப்போ டி வந்து இன்க்ரீஸ் ஆனா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே பாசிட்டிவ் இருக்குங்க. செகண்ட் டர்ம் என்ன ஆகுது, இன்க்ரீசஸ். செகண்ட் டர்ம் இன்க்ரீசஸ் ஆகுது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டர்ம்ல தான் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டர்ம்ல பாருங்க இந்த மைனஸ் ஆல்பா டி இருக்குனால டைம் கூடனா இந்த வேல்யூ வந்து குறையுது, டிக்ரீஸ் ஆகுது. ஆனா இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா நெகட்டிவ்லி டிக்ரீஸ் ஆனா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் டர்மும் இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் டர்ம் மொத்தமே பாசிட்டிவா இருக்குனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா இந்த இ பவர் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இது பாசிட்டிவ்னால இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரெண்டு டர்முமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரெண்டு டர்முமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப வெலாசிட்டி என்ன ஆகும் சொல்லுங்க, கோ ஆன் இன்க்ரீஸ் வித் டைம் அப்படின்னு கிடைச்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்படின்னு எந்த ஆப்ஷன் பா கரெக்ட், go on increases with time. இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The displacement time graph of a moving particle is shown below. The instantaneous velocity of the particle is negative at the point எங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது displacement versus time graph கொடுத்துட்டாங்க. இப்போ instantaneous velocity எந்த பாயிண்ட்ல நெகட்டிவ்னு கேட்டிருக்காங்க. அதாவது the slope of displacement time graph தான் நமக்கு என்ன சொல்லுங்க, velocity. அப்போ ஸ்லோப் எடுக்கணும். இங்க பாருங்க, இங்க பாயிண்ட் சில வந்து ஸ்லோப் வந்து அக்யூட் ஆங்கிள் மேக் பண்ணுது. அதனால இங்க வந்து பாசிட்டிவ், வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ். கரெக்ட்டுங்களா? அடுத்து வந்து பாயிண்ட் டி ல பாருங்க ஸ்லோப் வந்து டான்ஜென்ட் டிரா பண்ணா பேரலலா இருக்கு. அப்போ டான் தீட்டா வந்து தீட்டா 0னால டான் தீட்டா 0, வெலாசிட்டி 0 வந்துருச்சு. அடுத்து பாயிண்ட் டி ல பாருங்க, இங்க பாயிண்ட் டி ல நம்ம டான்ஜென்ட் இப்படி வரைஞ்சோம்னா இந்த ஆங்கிள் மேக் பண்ணது அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னா டான் தீட்டாக்கு வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ். அப்படின்னா இங்க ஸ்லோப் வந்து நெகட்டிவ் வருது. அப்போ வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் வந்திருக்கு. பாயிண்ட் எஃப்ல பாருங்க, பாயிண்ட் எஃப்ல இந்த ஆங்கிள் மேக் பண்ணுது. இங்க ஸ்லோப் டான்ஜென்ட் வரணும்னா இந்த ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளா இருக்கு. அப்போ ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். அப்போ வந்து வெலாசிட்டி வந்து டான்ஜென்ட் வந்து பாசிட்டிவ். ஸோ வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து எந்த பாயிண்ட்ல மட்டும் நமக்கு வெலாசிட்டி நெகட்டிவ் வந்திருக்கு பாருங்க, பாயிண்ட் இ ல மட்டும் தான் வெலாசிட்டி நெகட்டிவ் வந்திருக்கு. அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் நம்ம கரெக்ட் எடுத்துக்கலாம், பாயிண்ட் இ ல தான் வெலாசிட்டி நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Which of the following curve does not represent motion in one dimension கேட்டிருக்காங்க. அதாவது இது பாருங்க, இங்க ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், ஆக்சலரேஷன் நெகட்டிவ் அப்படி இருக்கலாம். ஒன் டைமென்ஷன் மோஷன் இங்க ஆக்சலரேஷன் கூட்டிட்டே இருக்கு, இது இருக்கலாம். வெலாசிட்டி பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம், இது கரெக்ட் தான். ஆனா இங்க ஒரு கிராஃப் டைம் வந்து ரிவர்ஸ் ஆயிடாது. கரெக்ட்டுங்களா? டைம் வந்து டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அப்போ இந்த கிராஃப் வந்து வராதுப்பா. எந்த கிராஃப் வராது, செகண்ட் கிராஃப் தான் வராது. ஸோ டஸ் நாட் ரெப்ரசன்ட் ஒன் டைமென்ஷன் மோஷன். ஆப்ஷன் பி வந்து
தப்பான ஆன்சர் அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்னு எடுத்துக்கலாம்.